Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியலனா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை 699 ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ப்ரைம் டெலிகிராம் சேனல்லன்றதை இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றி சொல்லினா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஜஸ்ட் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஓகே, அது வந்து உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் லைவ் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கு மேலே பையிங்கான சான்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே வந்து செல்லிங்கான சான்ஸ் இருக்குது, இது சைட்வேஸ்க்கான சான்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து யாரெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ஸும் உங்களுக்கு மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மந்த்லி 699 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா மந்த்லி 699 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே வேணாம் எனக்கு அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போகுது மார்க்கெட்டு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரெட் டோஜி இல்லைனா க்ரீன் டோஜி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டோஜி கொஞ்சம் சின்ன பாடி கூட அமையலாம் அது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டை. ஒன்று கீழே போயிட்டு மேலே வரலாம், இல்லை மேலே போயிட்டு கீழே வரலாம். இந்த இடத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு சப்போர்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இது பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் கொடுக்கு, இந்த இதில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா சேலிங் தான் வாய்ப்பு எதிர்பார்க்கணும். மார்க்கெட் வந்து 173 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 o'clock 10:30 11 o'clock வரலாம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷன் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து சேலிங்க்கான வாய்ப்பை நம்ம அதில் தேடலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா ஸ்டீல் வந்து போன மந்த் ஒரே ஒரு டேட் தான் பண்ணேன், February 23 மட்டும்தான். ஏன்னா அந்த ஒரு நாள் ப்ராஃபிட் மட்டும் தான் நமக்கு இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ இதனோட கண்டினியூஷன் பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து செகண்ட் சைடுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். டாடா ஸ்டீலில் ரெகுலராக ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சிங்கிள் சைடு டபுள் சைடு ரெண்டுமே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல அந்த டைமில், ஏதாவது பர்சனல் ஒர்க்கோ இல்லை வேறு என்ன சூழ்நிலையால் ட்ரேடிங் பண்ண முடியலன்னா நீங்களும் செகண்ட் தான் எடுக்கணும். இல்லை நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வரீங்க டெய்லி டாடா ஸ்டீல் அப்படின்னா நீங்கள் டபுள் சைட் ட்ரேட் எடுத்து தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகே, ஸோ இந்த மாதம் என்ன நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதா லாஸ் கொடுக்குதான்னு பார்க்கலாம். டாடா ஸ்டீலும் சேம் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஒரு 724 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லோ, ஏன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து டச் பண்ணுது. ஸோ இதில் வந்து இன்றைக்கி டாடா ஸ்டீல் என்ன நிலவரன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டே சார்ட் பார்த்துருக்கோம். டே சார்ட்டில் 5 minutes பொறுத்து வரலாம் என்ன கண்டிஷன் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிருக்கு, 724 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இந்த ட்ரெண்டு ட்ராப் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டு ட்ராப் பண்ணுறேன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது அப்போ. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் பிரேக் ஆகுதுன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பார்க்கலாம். நம்ம அந்த இன்னொரு மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, இன்னொரு 5 to 10 minutes கழிச்சு அந்த 4th கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேண்டல் அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம என்ன பொறுமை கவனிக்கணும்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமத்தை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்த ப்ராஃபிட்டை எக்காரணத்தை கொண்டும் மேக்ஸிமம் விடாத அளவுக்கு லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் நினச்சிருந்தேன் இன்னொரு சைடு என்ட்ரி எடுக்கலாம், ஆனால் நான் ஏன் செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து ஜஸ்ட் February 23 ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சரியாக ரன் ஆகல மார்க்கெட்டு. கேனல் சைஸ் எவ்வளோ, 4th கேனல் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, 7 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா ஓகே. அதிகமாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல, நோ ட்ரேட். இன்றைக்கி மட்டும் தான் ட்ரேட் கிடையாது, நாளைக்கும் ட்ரேட் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நோ ட்ரேட் பண்ணிச்சு இன்றைக்கி. இதுக்கு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி மட்டும் தான் ட்ரேட் இருக்குது, நாளைக்கு ட்ரேட் இல்லை அப்படின்ற மாதிரி. நம்ம சரி வேறு என்னாச்சும் பார்க்கலாம். இப்போது டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நீங்கள் வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு இன்றைக்கி வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், அந்த கேண்டில் சரியாக அமையல இன்றைக்கி
அப்படின்னு நீங்களே ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ட்ரேடுலாம் பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இன்றைக்கி வால்யூம் பாருங்கள், நல்ல வால்யூமோடு இருக்குது. பெரிய கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. 10.30 சம்திங் எவ்வளோ வந்துச்சு இல்லைங்களா ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் பஃபர் போய் 30 பைசா வச்சுட்டா கூட, சாரி, உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது, 10.30. ஓகேங்க, இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நோ ட்ரேடு. ஓகே, ஒருவேளை கேண்டில் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நான் ஒரு பை செட் இருந்துச்சுன்னா பை பண்ணியிருக்க மாட்டேன், சேல் எடுத்திருப்பேன். ஒருவேளை ஃபஸ்ட் என்ட்ரி சேல் சைட் வந்துச்சுன்னா நான் சேல் பண்ணியிருக்க மாட்டேன், நம்ம டபுள் குவான்டிட்டி பை பண்ணியிருப்பேன் நான். ஓகே, ஏன்னா என்னுடைய மணி மேனேஜ் சிஸ்டத்துக்கு கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணுவேன், இப்படி தான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ரைஸ் பார்க்காதீங்க. நிறைய பேர் நான் ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறேங்க. ப்ராஃபிட் லாஸ் பார்க்காதீங்க, டிசிப்ளின். எத்தனை ட்ரேட் எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள், அதை மட்டும் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்னா அவ்வளோ என்ன பிரச்சனை, என்னுடைய ஓகே. எனிவே லாங் கேண்டில் சைஸ் வந்து பெருசாக இருந்ததுனால ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கங்க. இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்காதீங்க, எமோஷனல் ஆகாதீங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, மாதத்துக்கு வெறும் 5 ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 5 ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுடைய ட்ரேடிங் ரேஷியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நீங்கள் டெய்லி 5 ட்ரேடோ டெய்லி 2 ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன நினச்சிருக்காங்க, நான் என்னுடைய கமெண்ட்டில் கேட்டிருக்கேன், நம்ம லைவில் கூட கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கீங்க, எத்தனை ட்ரேட் டெய்லி பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிப்பீங்க, மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, டெய்லி எவ்வளோ சம்பாதிப்பீங்க, இதே தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வந்த ப்ராஃபிட்டை லாக் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம ட்ரேடு அமையாமல் போயிருக்கலாம், அந்த ட்ரேடு அமையாததுக்கு ரீசனும் பார்த்தோம். அந்த ட்ரேடு அமைஞ்சால் நம்ம எப்படி அந்த ப்ராஃபிட்டை லாக் பண்ணுன்ற விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகே, திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் இதே மாதிரி டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ட்ரேடிங் அமைஞ்சால் அதில் நம்ம லைவாக ட்ரேடும் பண்ணியும் காமிப்போம். இந்த வீடியோ எந்தளவுக்கு லைக்ஸ் அதிகமாக வருதோ, சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எந்தளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குதோ, தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.